வசனத்தை தியானிக்க உங்களை அழைக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து வேதம் இருக்குமேயானால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23. இது கடந்த வாரத்தில் பேசின ஒரு செய்தியினுடைய தொடர்ச்சி. அந்த தலைப்பு என்னவென்றால், பேசுவதை விட கேட்பது ஆசீர்வாதம். இன்றைக்கு அதிகமாய் பேசுகிறோம், ஆனால் அதிகமாய் கேட்பதில்லை. எல்லாரும் பேச விரும்புகிறார்கள், ஆனால் கேட்க விரும்புவதில்லை. ஊழியர்கள் கூட எல்லாரும் பேசணும் விரும்புகிறாங்க, ஆனால் அடுத்தவங்க பேசுகிறத கேட்க விரும்பலை. வேதம் சொல்லுகிறது, அதிகம் பேசுவதை விட அதிகம் கேட்பதில் ஞானம் விளங்கும். கடந்த வாரத்தில் அது குறித்து நிறைய பேசிட்டேன். இன்றைக்கு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். கேட்பதினால் உண்டாகும் நன்மைகள். கேட்பதினால் உண்டாகும் நன்மைகள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:16. எவ்வளவு கேட்கிறோமோ, ஒரு நிமிஷம் கவனியுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம், அது யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு சிறு பையன் பேசலாம், ஒரு சகோதரி பேசலாம், ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் பேசலாம். யார் பேசினாலும் அது தேவனுடைய ஆவியினால் பேசப்படுகிறது. இன்றைக்கு சில பேர் பேசினா கேட்பாங்க, சில பேர் பேசாவிட்டால் கேட்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல ஆவி அல்ல. யார் பேசினாலும் அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அது யாரால் பேசப்படுகிறது? தேவ ஆவியினால். என்னை கேட்கிற யாரானாலும், இல்லை எந்த திருச்சபைக்கு போனாலும், ஒரு மனிதன் பேசுகிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தை. இந்த ஊடகங்களிலே பாருங்களேன், அவருக்கு பிடித்தமான செய்தியாளர் வந்தால் கேட்பாங்க. அவருக்கு பிடித்த செய்தியாளர் இல்லைன்னா உடனே வேறு சேனல் மாற்றிடுவாங்க. விசுவாசப்பட அப்படித்தான். அவங்களுக்கு பிடித்தமான பிரசங்கியார் வந்தால் வருவாங்க. சில பிரசங்கியார்கள் பிடிக்காது, வரமாட்டாங்க. யார் பிரசங்கம் பண்ணாலும், யார் பிரசங்கம் செய்தாலும் அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அது நிறைய பேருக்கு புரியல. அவர் சூப்பராக பேசினார். என்ன கவனிங்க, சூப்பராக பேசினாருன்றது அல்ல, நீங்கள் சூப்பராக கேட்டீங்கன்றது தான் அது பொருள். திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாங்க, சூப்பராக பேசினீங்க பாஸ்டர்னு. அதே வசனம்தான், அதே சத்தியம்தான், அதே பாஸ்டர் தான். ஆனால் எப்படி ஒரு நாள் சூப்பராக பேசுவார்? நீங்கள் சூப்பராக கேட்டீங்க, அதனால் அது சூப்பராக இருந்துச்சு. புரிந்த ஆமின்னு சொல்லணும். சூப்பராக கேட்கல, அதனால் சூப்பராக இல்லை. இப்போ பிரசங்கியாரிடத்தில் குறைகள் அல்ல, கேட்க உங்களிடத்தில் தான் குறை. இன்னொரு முறை, பேசுவதை விட கேட்பது ஆசீர்வாதம். ரைட். ஏன் கேட்க வேண்டும்? கவனிங்க. ஏன் வார்த்தை கேட்கணும்? நான் என்ன பிரசங்கியாரா? நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன்னா? நான் என்ன பாஸ்டரா? இல்லை. எவ்வளவு கேட்குறீங்களோ, 2 தீமோத்தேயு 3:16, அது உங்களை யாராய் மாற்றும் தெரியுமா? யாராய் மாற்றும்? 15 கூட போடுங்க. 15 உங்களை ஞானமுள்ளவனாய் மாற்றும். எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ ஞானமுள்ளவனாய் மாற்றும். கேட்டால் ஞானம், கேட்காவிட்டால் பைத்தியம். புரியுதா உங்களுக்கு? கேட்டால் என்ன வரும்? ஞானம் வரும். கேட்காவிட்டால் சபைக்கு வந்துடுறான், உலாத்தினே இருக்கிறான் அவன் பாட்டுக்கு. போகிறான். என்ன பிரயோஜனம்? சபைக்கு வரான், வந்து காலாட்டினே இருக்கிறான். சபைக்கு வரான், வந்து கணக்கு எழுதுகிறான். சபைக்கு வரான், என்ன பண்ணுறானே தெரியல. சாரி. அப்போது கவனிக்க வேண்டும். கேட்பதினால் நம்பர் 1, இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகும். தேவனை பற்றும் விசுவாசத்தில் நம்ம வசனம் கேட்கறதுனால ஆண்டவரில் பற்றுதல் அதிகமாகுது. நிறைய பேருக்கு பற்றுதலே இல்லை. ஏதோ வரணும், ஏதோ போகணும், 1ஆவது வாரம் வரணும், ஏதோ கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுடணும். கவனிங்க, அதெல்லாம் முக்கியம். இன்னும் சொல்ல முடியாது, திருவிருந்தை விட தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆராதனை விட தேவனுடைய வார்த்தை முக்கியம். அது என்ன செய்யும் தெரியுமா? இயேசுவை பற்றி விசுவாசத்தில் உங்களை ஊன்ற கட்டும். இது எப்போ நடக்கும் தெரியாது. பாடுகள், போராட்டம், பிரச்சனை நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கேட்ட வசனம் அவரை இன்னும் ஆழமாய் பற்றி கொள்ள உதவி செய்யும். எத்தனையோ பாடுகள்,
தினந்தோறும் போராட்டம், தினந்தோறும் பிரச்சனை, தினந்தோறும் அலைகள். நல்லா கவனிக்கணும். நீங்கள் கேட்ட வசனம் உங்களை அந்த பற்றுதலுக்குள்ளே நடத்தும். நிறைய பேருக்கு அந்த பற்றுதலே இல்லை. அதாவது சபைக்கு வருகிறார்கள், ஆனால் அந்த பற்றுதல் இல்லை. குடும்ப வாழ்க்கையில் கூட பாருங்களேன், ஒரு குடும்ப பற்றுதல் இல்லை, ஒரு குடும்ப பிணைப்பு இல்லை. ஏதோ ஒரு லாட்ஜி மாதிரி வரணும், தூங்கணும், சாப்பிடணும். அந்த பற்றுதல் ஏன் இல்லைன்னா சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. என்றைக்கு வசனத்தை கேட்கிறீர்களோ அன்றைக்கு என்ன வரும்? இயேசுவை பற்றும் விசுவாசம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இல்லை கவனிங்க. எனக்கு செய்தார் அதனால் விசுவாசம், அது அல்ல. எனக்கு செய்யவில்லை ஆனாலும் விசுவாசிக்கிறேன். அது எப்போ வரும் தெரியுமா? வசனத்தை கேட்பதனால வரும். நிறைய பேருக்கு இது எனக்கு செஞ்சார், எனக்கு திருமணம், எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தார், வேலை கொடுத்தார், அது விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி. ஒன்றுமே நடக்கலை. யோபு சொன்னான், என்னை கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையாக இருப்பேன். அது தேவனை பற்றும் விசுவாசம். ஏன் தெரியுமா? அவன் வார்த்தையை கேட்டான். அவன் வார்த்தையை கேட்கலைன்னா அவன் வாழ்க்கை நிலை குலைந்து போயிருக்கும். எத்தனை அதிகம் அவன் நண்பர்கள் தத்துவம் பேசுகிறாங்க. அவன் மனைவியே சொல்கிறா, பைத்தியக்காரனா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்படியானால் இத்தனை எதிர்மறையான வாழ்க்கையிலும் அந்த பற்றுதல் என்பது வசனத்தை கேட்க கேட்க வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் உங்களுக்கு படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு படிக்கிற ஞானம் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. உங்களுக்கு அந்த ஒரு பெரிய அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கேளுங்க, ஏதோ ஒரு செய்தியை கேளுங்க. இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆடியோவில் நிறைய கேட்கலாம். பைபிளே இன்றைக்கி ஆடியோ ஃபோனில் வருது, முழு பைபிளே வருது. கேளுங்க, கவனிங்க. அது எனக்கு உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், அதாவது புயல் காற்று மத்தியில் உங்களை இன்னும் ஆண்டவருக்குள்ளே ஊன்ற கட்டும். ஆமே. உங்களுக்கு தெரியுமா, நான் பேசுகிற வசனம்தான், நான் படித்த வசனம்தான். ஆனால் என்றைக்கும் ஒரு வாசகம் பார்ப்பேன். இந்த ஆட்டோவில் ஒரு வசனம் போட்டிருக்கோம், நான் பலமுறை படித்திருக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனால் அந்த நேரம் அந்த வசனம் என்னோட பேசும். அன்றைக்கு கூட ஒரு வார்த்தை சொன்னேன், வெளிச்சம் வெற்றியை தரும். நான் பலமுறை பல வசனம் தெரிஞ்ச வசனம்தான். அதை கேட்க கேட்க என்ன வரும்? இன்னும் ஒரு பற்றுதல். இன்றைக்கி பற்றுதலே இல்லையே. ஆண்டவர் மேலே பற்றுதல் இல்லை, சபை மேலே பற்றுதல் இல்லை, ஊழியத்தில் பற்றுதல் இல்லை. ஒரு ஏனோ தானமான வாழ்க்கை. ஏதோ வரணும், மனைவி திருப்திப்படுத்த, கணவனை திருப்திப்படுத்த, பெற்றோரை திருப்திப்படுத்த அல்ல. என்ன அர்த்தம்னா, வசனம் கேட்கல, வசனம் புரியல. திரும்ப சொல்லுகிறேன், இதை புரிந்து கொள்வதற்கு அறிவு தேவையில்லை, இதை புரிந்து கொள்வதற்கு ஆசை தேவை. இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு புரியலைங்க, இல்லை எனக்கு கூட புரியல. எங்கள் அம்மா அப்பா எனக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கல, எங்கள் அம்மா அப்பா என்னை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பலை, எங்கள் அம்மா அப்பா எனக்கு கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் தாட்சடையன்னு சொல்லுன்னு சொல்லி தரல. ஆசை இருந்தது, அந்த பற்றுதல் வந்தது. ஆசை இருந்தது, வேதத்தின் மேல் ஒரு பற்றுதல். அதோடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த யூடியூப்பில் ஒரு 3300 பிரசங்கள் பண்ணியிருக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை, விளம்பரங்களுக்கு அல்ல. யாரும் எங்களை பாராட்டணும் அப்படிலாம் கிடையாது. யாரும் பாராட்டுறதே இல்லை, சபையாரே பாராட்டுறதில்லை. அப்படியே வெளியிருக்கிற ஆளுக்கு இப்படி பாராட்டுவாங்க. அதில் ஒன்று, வசனத்தை கேட்க கேட்க என்ன வரும்? பற்றுதல். ஆலயத்தில் மேலே ஒரு பற்றுதல் வரும், ஆண்டவர் மேலே ஒரு பற்றுதல் வரும், ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பற்றுதல் வரும். ஆமென் சொல்லுங்கள். அந்த பற்றுதலுக்கு என்ன தேவை? பணம் தேவையில்லை. இன்றைக்கி பற்றுதலே இல்லையே நிறைய பேருக்கு. என்ன தெரியுமா அர்த்தம்? வசனத்தை சரியாக கேட்கலை, வசனத்தை படிக்கலை, வசனத்தை புரிஞ்சு கொள்ளலை, எனவே பற்றுதல் இல்லை. வேறு ஒன்றுமே இல்லை. அவன் நிறைய சொல்லுவான், பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் அம்மா சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அதனால தான் நான் பட்டும் படாமல் இருக்கிறேன். இதில் வேறு சொல்கிறார், ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், நான் வருவேன் ஆனால் பட்டும் படாமல் இருப்பேன். அது வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ பற்றுதல் எப்போ வரும் தெரியுமா? வசனத்தை கேட்க கேட்க. அந்த வசனம் படித்தீங்களா? அந்த வேத எழுத்துக்கள். அப்போ வேத எழுத்துக்கள் தான் ஒரு பற்றுதலை தரும். நிறைய பேர் வாழ்க்கையில் பிடிப்பே இல்லையே. வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, என்ன பொல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தத்துவங்கள். வசனத்தை படித்தால், வசனத்தை புரிந்து கொண்டால், வசனத்தை கேட்டாலே வாழ்க்கையில் ஒரு பற்றுதல் வந்துடும். நிறைய பேர் பற்றுதலே இல்லை. ஏதோ ஒரு புருஷன், ஏதோ ஒரு பொண்டாட்டி, ஏதோ ஒரு பிள்ளை, ஏதோ வண்டி ஓடுது, இல்லை. வசனத்தை கேட்க கேட்க உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு பற்றுதல் வந்துடும். உங்கள் மேலேயே. நான் தான் வசனம் வச்சுட்டேன். அதாவது
ஐ ஆம் கன்சிடர்ட் பை காட். நான் அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். என்னையும் ஒருத்தர் கன்சிடர் பண்ணி என்னோட பிள்ளை ஆக்கினார். பெரிய காரியம். கன்சிடர் தெரியுமா? கன்சிடர்னா என்னையும் ஒருத்தர் யோசித்து பரவாயில்ல இந்த பையன் ஊழியம் பண்ணுவான். இன்னும் யாரையும் கன்சிடர் பண்ணுறதில்ல. கன்சிடர் என்ன? கன்சிடர். என்னையும் ஒருத்தர் கன்சிடர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் நம்ம யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல. புருஷன் மனைவி கன்சிடர் பண்ணுறதில்ல, மனைவி புருஷனை கன்சிடர் பண்ணுறதே இல்லை. கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. என்னை ஒருத்தர் கன்சிடர் பண்ணி ஊழியக்காரனை மாற்றிருக்கிறார். சொல்லுங்கள், அவர் என்னை கன்சிடர் பண்ணுறார். யார் என்ன அதாவது கன்சிடர், யார் என்னை கருத்தில் கொள்வது, என்னை ஏற்றுக்கொள்வது. என்னை ஒருத்தர் கருத்தாக நம்பி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். என்னை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார். என்னை ஒருத்தர் யார் ஏற்றுக்கிறாங்களோ இல்லை அவரை ஏற்றுக்குன்னு தான் நீங்கள் நிற்க வச்சிருக்கிறாரு. யார் ஏற்றுக்கிறாங்களோ இல்லை அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு தான் இந்த வேதம் கையில் கொடுத்துருக்கிறார். அவர் உங்களை அதாவது அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுதல் கருத்தில் கொண்டு, அவர் உங்களை கருத்தில் கொள்ளாவிட்டால் நீங்கள் இருக்க மாட்டீங்க, பறந்து போயிருப்போம். நமக்கும் ஆல் சோல்ஸ் டே அன்றைக்கி நம்மளை பிள்ளைங்க வந்து நம்மளை பார்க்கும். கல்லறை திருவிழாவில் நம்மளை இருப்போம். கல்லறை திருவிழாக்குள்ளே இருந்திருப்போம். நம்ம கல்லறை திருவிழாவுக்கு போகிறதில்ல. என்னையும் ஒருத்தர் கருத்திலே கொண்டார். கருவிலே கண்டார், கருத்தில் என்னை கொண்டார். என்னை ஒரு கருத்தாக என்றாரே. நம்மளை யார் கருத்தாக என்றா? இப்போல்லாம் எனக்கு பெத்த பிள்ளைங்களை அவ்வளோ கருத்தாக என்றதில்லை. உங்கள் பிள்ளைங்களை உங்களை கேட்டால் எல்லாம் செய்யுது. இது பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை உங்களை கேட்டு எல்லாம் செய்கிறான். உங்களை கேட்டு யாரும் எதுவுமே செய்யறதில்ல. ஆனால் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி ஒரு கருத்தாய் வைத்திருக்கிறாரே கர்த்தர் நல்லவர். முகத்து மூடி நிற்கிற மத்தாயே ரைட் சொல்லுங்கள். என்னையும் ஒருத்தர் கருத்தில் கொண்டிருக்கிறாரு. கருத்தில் கொண்டிருக்கிறார், என்னை கருத்தாய் விசாரிக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அந்த கவனிங்க, இந்த எண்ணம் வந்ததுனாலே ஒரு பற்றுதல் வந்துடும். இன்னைக்கு ஏன் தற்கொலை பண்ண போகிறாங்க? என்னை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் கெட்டவன் தான், நல்லவன் அல்ல, நீதிமான் அல்ல, சன்மார்க்கன் அல்ல, தேவனை தேடி போனவன் அல்ல. என்னை ஒருவர் கருத்தில் வைத்திருக்கிறாரே. நீங்களாம் எனக்கு என்ன இல்லை, ஒரு கருத்தாவே இல்லை. நீங்களாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி இல்லை. என்னை ஒரு பொருட்டாக எண்ணி இந்த பூமியில் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை ஆயிட்டிருக்கிறாரே. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், என்னை விட நல்லவர்கள் உண்டு, நீதிமான்கள் உண்டு, பக்திமான்கள் உண்டு, அறிவாளிகள் உண்டு, மேதைகள் உண்டு, சன்மார்க்கர் உண்டு, ரொம்ப 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 கர்த்தருக்கு பயப்படுற மக்கள் உண்டு. நம்ம எல்லாத்துலேயும் குறைவு உள்ளவர்கள் தான். பயத்திலே குறைவு, அன்பிலே குறைவு, ஆவியிலே குறைவு, எல்லாத்துலேயும் குறைவு. இருக்கிறியாம்மா? இருக்கிறியான்னு கேட்டேன். நீ இருக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியும். ரைட் சொல்லுங்கள். என்னையும் ஒருத்தர், நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நீங்களாம் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பொருளே இல்லை. உன்னை கேட்கணுமா? ஏன்டா என்னை கேட்கல? உன்னை கேட்கணுமா? ஏங்க என்ன கேட்கல? உன்னை கேட்கணுமா? புரியுதா உங்களுக்கு? புருஷன் கேட்குறான், ஏமா என்கிட்ட கேட்கல? உன்னை கேட்கணுமா? நீ போறியே உங்கள் அம்மா வீட்டுக்கு, என்கிட்ட கேட்க சொல்லலையே, உன்னை கேட்கணுமா? அப்போ என்ன அர்த்தம்? நம்ம யாருமே கருத்தில் கொள்ளுவதில்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்ட்டு கருத்தாய் கொள்ளுகிறார், ஆனால் நீங்கள் தான் அந்த ஆளை கறி கரிச்சிடுறீங்க. எவ்வளோ கருத்தில் கேட்குறோம் இல்லை? ஏன் வரல? காலையில் தூங்கிட்டியா? என்னையே பார்க்குது. இப்போ தான் வந்து கருத்தில் கொள்ளுகிறேன். உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை, புரியுதா? நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. இது என்ன காரணம் தெரியல, தூக்கமே இல்லை. இப்போ இது 4வது பிரசங்கம் இன்றைக்கி எனக்கு இது 4வது பிரசங்கம். அப்படின்னா அம்மா இருக்கிறீங்களாம்மா? ஆமீன். என்னை ஒரு கருத்தில் கொண்டு வைத்திருக்கிறாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு காலையில் ஒரு நண்பர், அவர் இஸ்ரோவிலே பணியாற்றி கொண்டிருந்தார். இஸ்ரோவில் அவர் சொல்கிறார், அதில் நீ கேட்பார் அவர், பாஸ்டர் 2 வசனத்தில் இவ்வளோ நேரம் பேசிட்டீங்களேன்றார். இஸ்ரோவிலே பணியாற்றுகிறவர். இஸ்ரோன்னு தெரியுமா? விண்வெளிக்கு அனுப்புகிறாங்களே இஸ்ரோ. அதில் நம்ம ஜனங்க, அவர் சொன்னார், ஒரு வசனத்தில் 1 வருஷம் பேசுவார்.
புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னத்தை இவர் பேசினார், பேசுறதே பேசினுக்கிறார், இப்போ தெரியாது உங்களுக்கு. ரைட், சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து போடுங்களேன். 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுங்கள். சொல்லுங்கள், வசனம் கேளுங்க, வாழ்க்கையில் பிடிப்பு வரும். வசனத்தை கேளுங்க. நான் ஏன் பாஸ்டர் வாழறேன், நான் செத்து போயிட்டா நல்லா இருக்குமே, சீக்கிரம் செய்யலாம். நான் வாழல அர்த்தமே இல்லை, யாருக்கு பிரயோஜனம், யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. இல்லை, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு பற்றுதல் இல்லை, உங்களையே நீங்கள் ஒரு கருத்தாக கொள்ளலை. உங்களையே ஒரு முறை போடுங்களேன், உங்களையே நீங்கள் என்ன செய்யலை. இப்போது 2வது 3வது வார்த்தை, உங்களை என்ன செய்யலை நீங்கள். இப்போ உங்களை நீங்கள் ஏற்றுக்கலன்னு அவர் ஏற்றுப்பார் உங்களை. என்ன முதல்ல ஏற்றுக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஊழியன், அபிஷேகம் பண்ண. என்ன நான் ஏற்றுக்கலைன்னா சமுதாயம் ஏற்றுக்காது. என்ன சமுதாயம் ஏற்றுக்குதோ இல்லையோ, நான் என்னை ஏற்றுக்கிறேன். நான் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஊழியன். புரியுது உங்களுக்கு? யார் என்ன நான் ஒரு பெரிய பிஷப் இல்லை, நான் தொப்பிலாம் போட்டில்லை, சிலுவெல்லாம் மாட்டில்லை, அங்கெல்லாம் போட்டில்லை. பட் ஐ நோ ஐ ஆம் எ மேன் ஆஃப் காட். நான் தேவனுடைய மனுஷன் என்பது என்னையே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லுவீங்களா? தேவனுடைய மனுஷன், இந்த அம்மா தேவனுடைய மனுஷி. சொல்லுங்கள், என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கரங்களை உயர்த்தி. நீங்கள் ஒன்று ஏற்றுக்கினீங்கன்னா உலகமே உங்களை ஏற்றுக்கும். நீங்களே உங்களை ஒரு கருத்தாக எண்ணணும். நான் போய் என்ன பண்ண போகிறேன், நான் போய் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் பிரசங்கம் பண்ணி என்ன பண்ண போகிறேன் உங்ககிட்ட இல்லை, தெரியாது. வசனத்தை போடு. அநேக நாட்களுக்கு பின்பு 2 தீமோத்தேயு 3:3 சொல்லுங்கள், வாழ்க்கையின் பற்றுதல். இன்றைக்கி ஏன் பற்றுதல் இல்லை? வசனத்தை கேட்கறதில்ல. 2வது, அடுத்து 3வது வரி, உங்களை ஞானமுள்ளவனாய் மாற்றும். எவ்வளோ அழகு இல்லை? கல்லூரி மாற்றுமா, கர்த்தருடைய வார்த்தை மாற்றுமா? நான் திரும்பத்தோன்னு சொல்கிறேன், படிப்பே தேவையில்லை. எனக்கு கூட என் பையனுக்கு சொன்னேன், என் பேரனுக்கு, அவன் படிக்கவே மாட்டான்றான். டேடி பரவாயில்லை, பைபிள் படிக்க சொல்ல, பெரிய பாஸ்ட் ஆகிடுவான். படிக்கவே மாட்டான். அது என்ன இப்படி, உங்கள் அப்பா எப்படின்னு கேட்டேன். படிக்கவே மாட்டேன்றான், விளையாட்டாகவே இருக்கிறான், கார் ஓட்டுறான், வண்டி ஓட்டுறான், புரியுது அவனுக்கு, காரை தொடச்சினே இருக்கிறான். பரவாயில்லை, படிக்கவே வேண்டாம். படித்த முட்டாளை விட வேதம் படித்த ஞானி பெரியவன். சொல்லுங்கள், ஞானம் வந்துடும். வாழ்க்கை குறித்த ஞானம், என்னை குறித்த ஞானம், நித்தியத்தை குறித்த ஞானம், ஆண்டவரை குறித்த ஞானம், ஊழியத்தை குறித்த ஞானம், என் எதிர்காலத்தை குறித்த ஞானம், நித்தியத்தை குறித்த ஞானம். எத்தனை பேர் நித்தியத்தை பற்றி என்ன இருக்குது? சாப்பிட்ணும், தூங்கணும், காஸ்ட்லி ட்ரெஸ் பண்ணணும், என்னங்க ரிசார்ட்ஸ் போகணும், என்ன ஊரில் இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் சாப்பிட்ணும், தேய்க்கணும் அந்த ஏடிஎம் கார்டை, புரியுது அவங்களுக்கு, பிராண்டடாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும். நித்தியத்தை குறித்த அறிவு நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா எப்படி ஓடி வருவான்? இல்லை, ஓடி வருவான் சபைக்கு. நான் அடுத்த மாதம் முதல் தேதி நான் இருப்பேனான்னு தெரியாது, இந்த முதல் தேதி கர்த்தருக்கு தந்த நாள், ஓடி வருவானே. கேட்டால் ரொம்ப டயர்டாக இருக்குது, இருட்டாக இருக்குது. அந்த இருட்டில் எவ்வளோ பேர் வராங்களே, அது என்ன தெரியுமா? முதல் வரி பற்றுதல். எது மேலே பற்றுதல்? சபை மேலே. அது ஊழியர் மேலே அதோட தப்பு இல்லை. நீங்கள் அதாவது ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் சபை ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருந்தாலே சபை மேலே பற்றுதல் வந்துடும். இல்லைங்க, எங்களுக்கு ஆண்டவரை பிடிக்கும், சபையை பிடிக்காது. சபை தான் ஆண்டவர், எங்களுக்கு ஆண்டவர் பிடிக்கும், ஆனால் பிரசங்கம் தான் பிடிக்காது. இதுதான் ஆண்டவர். வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. வார்த்தை வேறு, தேவன் வேறையா? எனக்கு பிரசங்கமே பிடிக்கல, இயேசுநாதர் பிடிக்கும், ஆனால் எனக்கு இந்த பாஸ்டருங்க பண்ணுற பிரசங்கம் தானே தேவன், வார்த்தை தானே தேவன். வார்த்தை தேவனானார், தேவன் வார்த்தையானார். இப்போ பிரசங்கம் பிடிக்காதான், ஆனால் ஆண்டவர் பிடிக்குமா? ஆண்டவர் பிடிக்குமா, சபை பிடிக்காதான்? அது எப்படிங்க? வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. என்ன செய்ய முடியாது. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய பின்னணி. அது வேறு, இது வேறு அல்ல. இவர்தான் அவர், இது யார்? இது தேவன். தேவன் எங்கே இருக்கிறார்? வார்த்தை உருவாய் வந்தவரே.
வார்த்தை வடிவாய் வந்தவரே, வார்த்தையானவரே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரைட். அடுத்து என்ன செய்ய தெரியுமாங்களே? கவனிங்க. ஞானம் உள்ளவனாய். என்ன சொல்லுங்க? இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம் தெரியுமா? பரிசுத்த வேத எழுத்துக்கள். கேட்குற ஒவ்வொரு நாள் படிப்பில் என்னது? பரிசுத்தமான வேத எழுத்துக்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த செய்தி உங்களை எங்கே கொண்டு போயிடும்? இன்னொரு பரிணாமத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். ஏன் வசனம் கேட்கணும்? நான் பரிசுத்தவானாய் மாற. அப்போ இது எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளவும் எண்ணங்களிலே பரிசுத்தம், தூய்மையில் கண்களிலே பரிசுத்தம், கேட்பதில் பரிசுத்தம், வாய் கூட பரிசுத்தம். சில பேர் பேசுகிறாங்க, அப்பா 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 அப்பா, இவங்களும் கைத்தட்டி எக்ஸாம் பண்ணுறாங்க. எனக்கு புரியல. அதெல்லாம் நான் வீடியோ அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் அவங்க பேசுனதெல்லாம். ஏப்பா, இவங்களும் எப்படி இருந்தவங்க பேசுகிறாங்க, அதுதான் எனக்கு பெருசு இல்லை. இங்கே வசனம் கேட்டு சத்தியம் கேட்டு எப்படிலாம் சரளமாக பேசுகிறாங்க. இல்லைன்னு தெரியுது. வசனத்தை ஒழுங்காக கேட்கல. வசனத்தை கேட்டால் என்ன வந்துடும்? ஞானம் வந்துடும். வசனத்தை கேட்டாலே பரிசுத்தத்தின் ஒரு வாஞ்சை வரும். இன்னைக்கு கேட்குறேன், அதை விரும்புங்க. ஆண்டவரே, என்னுடைய பாருங்கள், உங்களோட கீழான ஆளை வச்சு உங்களை இடம் போடக்கூடாது. உங்களோட கீழாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு உங்களை இடம் போடக்கூடாது. உங்களோட வளர்ந்து இருக்கிறாங்களா, அவங்கள வச்சு உங்களை இடம் போடணும். இப்போது உங்களை வச்சு இடம் போட்டால் நான் சூப்பர் தான். பக்கத்தில் உட்காந்துக்க 2 பேர், அதை வச்சு இடம் போடும்போது இந்தம்மா சூப்பர், என்ன கலை, நீ சூப்பர். ஆனால் அந்த அம்மா வச்சு இடம் போடக்கூடாது. உன்னை விட வளர்ந்தவங்கள வச்சு இடம் போடணும். என்ன பாஸ்டர் வளர்ந்துட்டாங்க, அவங்களையும் பார்த்தேன், அதையும் ரொம்ப சொத்தையாக தான் இருக்குது. நீ சொத்தையை பார்க்காத, அதை விட வளர்ந்தவங்களை பாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த ஆட்களெல்லாம் பார்த்தேன்னா நான் கீழே போயிடுவேன். இப்போ தான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். முதிர்ந்த ஊழியர்களை கனம் பண்ண வேண்டிய 15 காரியங்கள் சொல்லி இப்போ தான் டிவியில் பேசியிருக்கிறேன். இதை கேளுங்க. இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். முதிர் வயது உள்ள ஊழியர்களை கனம் பண்ணப்பட வேண்டிய 15 காரணங்கள்னு ஒன்று பேசியிருக்கிறேன். The reason why you have to respect the senior pastor. இளம் வயது உள்ள ஊழியர்கள் முதிர் வயது உள்ள ஊழியர்களை கனம் பண்ண வேண்டும். இள வயது உள்ள வாலிபர்கள் முதிர் வயது உள்ள பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்பதற்கு ஒரு 15 காரணங்கள் பேசியிருக்கிறேன். அதை கேளுங்கள், கவனிங்க. இதில் இன்னொன்று, வசனம் கேட்க கேட்க சிறு வயதிலேயே நீ பெரிய ஆளாக மாறிடலாம். தீமோத்தேயு எப்போ கேட்டாராம் வசனத்தை? நம்ம பிள்ளை இப்போ வசனம் கேட்குது. இல்லை பாஸ்டர், அவன் போக போக சரியாயிடுவான். தீமோத்தேயு எப்போ கேட்டான்? எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே. நான் யோசிக்கிறேன். 17 வயசில் கேட்டேன், கொஞ்சம் முந்தி கூட கேட்டிருக்கலாம். ஆனால் சிறு வயது முதலே கேட்டிருக்கிறான். அது பாருங்கள். இதில் வேறு அப்பா அம்மா சப்பை கட்டு கட்டுறாங்க. பாஸ்டர், அவன் போக போக சரியாயிடுவான் பாஸ்டர். 5 வளையாதது. அப்போது அவர் சொல்கிறார் பாருங்கள், சிறு வயது முதலே அவர் வசனத்தை கேட்டிருக்கிறாராம். அதனால தான் அதாவது ஒரு ஊழியினால் பாராட்டப்படுகிறார். அவர் சொல்கிற, என் உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவே. சொல்ல முடியுமா? ஒருத்தன் சொல்கிறான், அது அவர் பெத்த புள்ளான்றான் ஒரு பாஸ்டர். என் உத்தமகுமாரனே. என்ன தாயே, நீ கூட அப்படி நினச்சினுக்கிறியா? அது அவர் பெத்த பிள்ளை இல்லை. ஒரு விசுவாசியை சொல்கிறாரு தன் ஊழியனை, என் உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவே. என் உத்தம. அப்போ எந்த அளவுக்கு அந்த சின்ன வயசுல இருந்து வசனம் கேட்டிருக்காரு பார்த்தீங்களா? என்னடா உட்கார மாட்டியா? என் உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவே. எல்லாம் யோசித்து பாருங்க. அடுத்து அந்த 17 போடுங்களேன், 16 போடுங்க. 16 2 தீமோத்தேயு 3:16. கவனிங்க. அடுத்து சொல்ல போகிறேன். அடுத்து உங்களை தேறினவனாய் மாற்றும். வசனம் என்ன பண்ண உங்களை? சத்தமா. நீ ரொம்ப தேறிட்டமா? எதில்? நீ ரொம்ப தேறிட்ட. உமை மாதிரி இருந்த ரொம்ப தேறிட்ட. இப்போ நான் என்னவோ நினச்சேன் உன்னை பண்ணி. அதில் தேறி என்ன பிரயோஜனம்? நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, பாஸ்டர் ரொம்ப தேறிட்டார். நீ எதில் தேரணும் அதில் தேரணும். இதில் தேறி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது எல்லாத்தையும் இருக்குது. சொல்லுங்கள், தேறினவனாய். சொல்லுங்கள், தேரணுன்றங்க. ஜெபத்தில், உபவாசத்தில்,
சுபாவங்களில், பண்புகளில், என் பேச்சில், என் நடத்தையில், என் சொல்லில், என் செயலில் நான் தேரணும். உங்கள் தேர்தல் யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கே தெரியும். வளர வளர உங்களுக்கே தெரியும் நான் வளர்ந்துருக்கிறேனா தேர்ந்திருக்கிறேனான்னு. உங்கள் பேச்சை சொல்லிடுமே நீங்கள் தேர்ந்து வளர்ந்துருக்கீங்களான்னு. அப்போ பாஸ்டர் என்ன பாஸ்டர் என்ன பாஸ்டர் அவங்க பேச்சே சொல்லும் இல்லை. யோவானும் பேசுவதை கேட்டு உலகம் சொல்லுது இவர்கள் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள். அப்போ உங்கள் பேச்சே சொல்லும். நீங்கள் வேணால் குடியிருங்க, பின்தங்கத்தில் குடியிருங்க, நீங்கள் வீட்டு வசதி வாரத்தில் குடியிருங்க, ஸ்லம் போர்டில் குடியிருங்க, எந்த இடத்துல வேணால் இருக்கலாம், தப்பே இல்லை. இடத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த வசனம் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தீர்ணனாய் மாற்றும். தேவன் அப்படி சொல்லலை. எருசலேமில் இருந்தால் தான் நீ தீர்ணனாக இருப்பேன்னு சொல்லலை. நீ கலிலேயா இருந்தால் கூட தீர்ணனாக இருப்பாய். நாசரேத்தில் இருந்தாலும் இயேசு தேறினவர். நாசரேத்து ஒரு மோசமான ஊர். உலகமே சொல்லுகிறது நாசரேத்தில் ஒரு நன்மை உண்டாகாது. நன்மை உண்டாகாது என்று சொன்ன நாசரேத்தில் தான் நன்மைகளின் நாயகன் பிறந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த ஜாதி மோசம், இந்த ஜாதி மோசம், அந்த குடும்பம் மோசம், அதெல்லாம் கிடையாது. எப்படி பார்க்குறீங்க? அவங்க அம்மா மோசம், அப்போ உங்கள் அம்மா எப்படி இல்லை. வசனத்தை கேட்டால் என்ன ஆகிடுவீங்க? பரந்த மனப்பான்மை, எண்ணங்கள் மாறும், ஒரு மனப்பக்கம் வந்துடும். அந்த அம்மா உங்களை 1000 திட்டினா கூட நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. சொல்லித்தரீங்களான்னு கேட்குறீங்களா? 1000 திட்டினா கூட ஆமேன், என் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், என் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ பேர் பார்க்குறாங்க சொல்லுங்கள். எப்படி மாறுது? அடுத்து வசனம் கேட்க கேட்க நல்லவனாய் மாற வேணும் என்கிற ஆசை வந்துடும். நல்லவனாய் துர்க்கிரியை போயிடும், நற்கிரியை வந்துடும். துர்க்கிரியைகள் போயிடும், அந்த பேச்சு கூட மாறிடும். வாடி போடி இனாடி, தப்பு. அது சின்னவங்களாக இருந்தால் கூட பெரியவங்களாக இருந்தால் கூட பாருங்கள், துர்க்கிரிகள் மாறிடும். என்ன வந்துடும்? யோசித்து பாருங்கள். அந்த பட்டணத்தார் மிகுந்த நற்கிரிகளை செய்தார்கள். அந்த பட்டணத்தார் ஏழை தான், தொற்கால் விதவை தான், அவளுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் நற்கிரிகளை செய்தாள். மிகுந்த தான தர்மங்களை செய்தாள். என்னங்க? மிகுந்த தான தர்மங்கள். அந்த விதவை என்னது? ஒரு துட்டு தான் போட்டால் அது என்னது? நற்கிரியை. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா? அவை ஆனால் அந்த வசனம்தான் அவளை மாற்றிற்று. வசனம் கேட்டிருப்பா, இவர் பேசின வசனத்தில் எல்லா காசையும் போட்டா. அந்த கிருபை நமக்கு இல்லை. இவர் பேசின வசனத்தில் அவன் எல்லா காசையும், அந்த சின்ன பையன் இவர் பேசின வசனத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். நம்மளாக இருந்தால் டேய் நீ சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் அவங்க யாருக்கா கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். என்னதுங்க? அவன் ஷேர் பண்ணல. இவர் கேட்ட இவர் பேசுகிற வார்த்தையில் ஆமாம் தன்னையே மறந்துட்டான். அவங்க அம்மா சொல்லி அமைச்சிருப்பாங்க ஷேர் பண்ணுன்னு. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? மொத்தமே கொடுத்துட்டான். அப்போ வசனம் என்ன பண்ணுது? என்னை தகுதிப்படுத்துது. நான் என்னில் தகுதியானவன் அல்ல. நான் என்னில் உயர்ந்த ஜாதியாக இருக்கலாம், உயர்ந்த பின்னணி இருக்கலாம், உயர்ந்த படிப்பு இருக்கலாம், உயர்ந்த பட்டங்கள் இருக்கலாம். அது என்னை தகுதிப்படுத்துவதில்லை. இந்த வசனம் தான் என்னை தகுதிப்படுத்துது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ எல்லோரும் ஃப்ராங்காக பேசுகிறேனே. இப்போ சில பேருக்கு மனத்தாங்கள் உண்டு. வீட்டில் தூங்குறானே, வீட்டில் நல்லா தூங்குறானே பாவி, ஜபத்துக்கு வரக்கூடாதா? வீட்டில் தூங்குறானே ஜபத்துக்கு வரக்கூடாதா? மனத்தாங்கள் இல்லை உங்களுக்கு? ஏன் தூங்குறான்னா அவனுக்கு தெரியல. இது அதாவது அந்த பற்றுதல் இல்லை, அவனுக்கு தகுதியாக இன்னும் மாறலை. ஏன் தகுதியாக மாறலைன்னா வசனத்தை ஒழுங்காக அவன் கேட்கல. கேட்டால் தானே வரதே பாதி பர்சன்ட் 3/4% தான் வரான். அவன் எப்படி வசனம் கேட்பான்? அதுவும் வந்தோடனே மேலே போயிடுறான். இங்கே உட்காரவனே தூங்கி நிற்கிறான். அப்போ மேலே உட்கார்றவன் கட்டாயம் தூங்குவான். இங்கே இடம் இருந்தால் கூட அவங்க தான் போகிறான். அம்மா புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்கிறேன், இந்த முன்னால் வந்து உட்காருறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணுமே. முன்னால் வந்து பெருமை இல்லை, முன்னால் வந்து உட்கார்றதுக்கே ஒரு பெரிய கிருபை வேணும்.
நான் சின்ன வயசில் 17 வயசில் சபைக்கு போனேன். அன்னைக்கு முன்னால் தான் உட்காந்துருந்தேன். ஒன்றுமே தெரியாது, ஆனால் முன்னால் உட்காருவேன். கர்த்தர் அப்படி ஆக்கிட்டார். பின்னால் உட்காந்தேன். முதல்ல அவர் கூட்டிகிட்டு போகும்போது நான் பின்னால் உட்காந்தேன், சிறுப்பு ஒரு இடத்துல. இன்றைக்கி அதே சபையில் நாளை மறுநாள் நான் பேசுகிறேன். அவருடைய ஊழியர் கூடுகையில் பேசுகிறேன். நான் சொல்ல வந்த கருத்து சொல்லுங்கள், என்னை தகுதியாக்குனது படிப்பு இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒரு இயக்கத்தை விட்டு வந்த பிறகு அந்த இயக்கத்தார் திரும்ப திரும்ப நம்மளை பயன்படுத்துகிறார் என்று சொல்வது பெரிய காரியம். துரோகி, அவன் அப்படி பண்ணிட்டான், எப்படி பண்ணிட்டான், எப்படி பண்ணிட்டான். அடுத்தவங்க சொல்லி தருவாங்க, அவரை கூப்பிடாதீங்க, அவர் எங்களை விட்டு போயிட்டாரு. திரும்ப 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 ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், என்னை தகுதிப்படுத்தினது சத்தமாக கவனிங்க. அண்ணா நகரில் தான் தகுதி ஆகிடுவீங்களா? இல்லை ஓஎம்ஆரில் ஒரு 2 கோடி ரூபாய் வீட்டில் தகுதி ஆகிடுவீங்களா? தகுதி அண்ணா நகரில் இல்லை, தகுதி கர்த்தருடைய வார்த்தையில். ஆமேன். சில பேருக்கு அவங்க புடவை தான் அவங்கள தகுதிப்படுத்துது, அவங்க ட்ரெஸ் அவங்கள தகுதிப்படுத்துது. ஒரு கோட்டு, அதுக்கு மேலே ஒரு மோடி கோட்டு, அதுக்கு மேலே என்னென்னா போட்டு, அது மேலே பெருசாக தொங்க விட்டுக்குன்னு, அது என்னோடய ட்ரெஸ் என் தகுதி அல்ல, இந்த வசனம் தான் என்னுடைய தகுதி. உடை தகுதி அல்ல, அவசியம். நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா பண்ணுங்கள். ஆனால் உடை தகுதின்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி பைத்தியம் யாருமே இல்லை. என்ன தகுதிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேன்றீங்களே? இல்லை, தகுதிக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? தகுதி எதனால் வருது? எங்கள் தகுதி எங்களால் உண்டானதல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டானது. அப்போ தகுதி எதன் அடிப்படையில் தான்? எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அந்த ஒன்று தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட். எதை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள்? எந்த தகுதியை பார்த்து? ஆமேன். அதை பார்த்து பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. அந்த பொண்ணை ஜோம் பண்ண சொல்லுங்கள், பொண்ணு ஜோம் பண்ண சொல்லுங்கள். பாஸ்டருக்கு போய் சொல்லுவாங்க நிறைய, சூப்பர் பொண்ணுங்க, முடிஞ்ச தலை நிமிராது, வாயே திறக்காது, திறந்தால் வாய் மூடாது. அன்னைக்கு சொன்னார் அது பாஸ்டர், வாயே திறக்காதுன்னு. இப்போ வாய் திறந்தா மூடுறதே இல்லை. ரொம்ப எனக்கு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னார் அந்த பாஸ்டர். எனக்கு இதுதான் ரைட் ஹேண்ட்னாரு. அது ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் இல்லை. இப்போது புரியவே மாட்டேங்குது. அம்மா புரியுதுங்களா? எனக்கு ரைட் ஹேண்ட், எனக்கு வலது கையினார். இப்போ வலது கையுமாயும் இல்லை, இடது கையுமாயும் இல்லை. அந்த பாஸ்டருக்கு நம்பிக்கை தானே, உண்மையாக இருந்திருக்கலாம். அந்த வசனத்தின் மேலே பற்று இல்லை என்றால் இந்த மேற்புறமான காரியங்கள் நம்ம நிலைநிறுத்தாது. இப்போது உங்களை நான் உயர்த்துறேன். ஒரு நாள் இந்த அம்மா செய்தி கொடுப்பார், அந்த அம்மா பிரசங்கம் பண்ணுவார், இந்த அம்மா ஜெபம் நடத்துவார். பரவாயில்லையே பாஸ்டர் என்ன, அது நம்முடைய தகுதி அல்ல, வசனம் தான் நம்முடைய தகுதி. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ரைட். அடுத்து நான் சொல்ல போகிறேன், இன்னைக்கு பேச நினைக்கிறேன். மதிகேடன் தேவ சத்தத்தை 17 போட்டிங்களா? 17 எழுத்து கவனிங்க. வசனத்தை படிக்க அது உங்களை கரெக்ட் பண்ணிடும். சொல்லுங்கள், கடிந்து கொள்ளுன்னு சொல்லுங்கள். சீர் பொருந்துதல் ஒன்று நான் சொல்ல போகிறேன். வசனத்தை கேட்டிங்கனால வசனமே உங்களை என்ன பண்ணும்? கடிந்து கொள்ளும். இப்போ நான் கடிந்து கொண்டா என்ன நீ கட்டி சாப்பிட்ருவீங்க. இப்போ நான் சொல்கிறேன், என்னம்மா தூங்குறீங்களேன்னு. என்னப்பா தூங்குறேன்னு சொல்கிறேன். அதனால தான் வர மாட்டேன்னு சொன்னேன். நான் எவ்வளோ கஷ்டத்தில் வந்துக்கிறேன். 4 மணிக்கு எழுந்து வந்தேன், எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்துக்கிறேன் தெரியுமா? கவனிங்க, கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் இன்னொரு சொல்கிறேன், உங்களை ஒரு கடிந்து கொள்ளாவிட்டால் உங்கள் வாழ்க்கை தறிக்கெட்டு போகும். என்னை ஒரு கடிந்து கொள்ளாவிட்டால் என் வாழ்க்கை தறிக்கெட்டு போகும். சொல்லுங்கள், கடிந்து கொள்வது நல்லது. இன்றைக்கி எந்த சபை கூட்டம் அதிகமாக போகுது? நீ என்ன வேணால் பண்ணுங்க, எப்படி வேணால் வாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க. நீ கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுன்னு வா, நீ ஜன்னலோட வா, நீ ஜன்னல் இல்லாத வா, எப்படி வேணா வா. புரியுதா உங்களுக்கு? காதில் 10 குத்திக்க, புரியுதா உங்களுக்கு? கையில் 8 மோதிரம் போட்டுக்க, நீ எப்படி வேணா வா. புரியுதா உங்களுக்கு? நீ என்ன வயசுக்கு மிஞ்சி ட்ரெஸ் பண்ணிக்க, புரியுதா உங்களுக்கு? வெள்ளையை கருப்பாக்கின்னு வா, பரவாயில்லை. பட்டுப்புடவை கட்டிட்டு வா வார வாரம். அங்கே தான் ஆமேன் அல்லேலூயா. உனக்கு அடுத்த வாரம் ஒரு வீடு கொடுக்குறார் ஆண்டவர், அமெரிக்கா. உன் பையன் அமெரிக்காவுக்கு போகிறான், இன்னும் 2 கார் வாங்குகிறாய், சைக்கிள் நிறுத்த இடம் இல்லை வீட்டில். ஆமேன் ஆமேன் ஆமேன். நீ பெருகுவாய், வலதுபுறம் இடதுபுறம் பெருகுவாய்.
அப்புறம் படிக்கட்டு ஏற முடியாது. இந்த பெருக்கமே போதும். பெருக்கம் என்பது இதில் அல்ல, எண்ணங்களிலே பெருக்கம், சிந்தையிலே பெருக்கம், தேவனோடு இருக்கிற உறவிலே பெருக்கம், வார்த்தையிலே பெருக்கம், வசனத்திலே பெருக்கம், தேவனுக்காக வாழ்கிற அந்த அர்ப்பணிப்பிலே ஒரு பெருக்கம். இன்னும் உண்மை. ஆமென். சொல்லுங்கள். வசனத்தை படிச்சிங்கன்னா உங்களை யாரும் கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே உங்களை கரெக்ட் பண்ணிடும். உங்களை யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை. புள்ள திருந்தவே இல்லைங்க. இந்த புள்ள இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எல்லா வீட்லேயுமே பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, தெரிஞ்சிருவான். அவங்க திருந்துறான். 30 வருஷம் வளர்த்து உங்களால் அவன் திருந்தலை, அப்போ அந்த பொண்ணாலே அவன் திருந்துவான். ஆனால் இப்படி எல்லாம் சொல்லிக்கிறோம். கல்யாணம் பண்ணிட்ட பையன் ஒரு ஆவிக்குரிய பொண்ணாக பாருங்கள் பாஸ்டே, பையன் தெரிஞ்சிருவான். அந்த பொண்ணு வாழ்க்கையில் பாவம் மண்ணு போகிறதுக்கா? என்னுடைய பார்க்குறீங்க? ஆவிக்குரிய பொண்ணாக பாருங்கள் பாஸ்டே, பையன் நான் 50 வருஷமாக நான் ஊழிய சபைக்கு போகிறேன், அப்படி திருந்தவனே இதுக்கு நான் பார்த்ததே இல்லை. இதை வேறு சொல்கிறாங்க, அந்த பொண்ணு திரிஞ்சிரும் பாஸ்டர். அந்த பொண்ணு எங்கே திருந்துச்சு? அந்த பொண்ணு அப்பா அம்மா கிட்ட திருந்தாத பொண்ணு, சபைக்கு வந்து திருந்தாத பொண்ணு, இனிமேல் திருந்த போகுது. திருந்தாத உள்ளங்கள். அப்போது யார் சொல்ல மேலையா சொல்லுங்கள். இதுதான் நம்மளை சீர்பொருத்தும். சத்தமாக சொல்லுங்கள். சீர் இல்லாத வாழ்க்கை, அதாவது இப்படி தமிழில் சொன்னால் சிறப்பான வாழ்க்கையை தரும். என்ன வாழ்க்கை? இன்றைக்கி பாருங்கள், இன்னும் சொல்கிறேன், யாரும் எவரையும் சீர்படுத்தவே முடியாது. அது ஒரு கற்பனை. என் பையன் திருந்த மாட்டான்றான் பாஸ்டர். நிச்சயம் திருந்த மாட்டான். அவன் திருத்தத்துக்கு ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை. அவன் வசனம் கேட்டாலே தெரிஞ்சிருவான். அவன் வசனம் கேட்க மாட்டான்றானே. வசனம் கேட்டாலே, ஆமாம், பைபிள் எடுத்தாலே அவனுக்கு தூக்கம் வந்துடுது. சொல்லுங்கள். அதில் ஒரு போட்டிருக்குது, இங்கிலீஷில் வேறு மாதிரி போட்டிருக்குது, நீதியை நீங்களாகவே செய்வீங்களாம். நீதியை படிப்புதல் என்ற வார்த்தைக்கு நீங்களாக நீதி செய்வீங்க. இது நீதி, இது அநீதி. அந்த வசனம் புரியுதா? கேன் யூ புட் இட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ்? 17. நீதியை கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும். கவனிங்க. நீதியை படிப்பித்தலுக்கும் இப்படி என்ன பாருங்கள், இன் இங்கிலீஷ் அப்படி போட்டிருக்குது, ஐ மை செல்ஃப் வாண்ட் டு பி லிவ் எ ரைச்சஸ் லைஃப். போடுறீங்களா? 17. இது சொல்லுங்கள். வசனம் படித்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு புரோஜனமாக இருப்பீங்க. கேட்டிங்கன்னா, சத்தமாக சொல்லுங்கள், கேட்டிங்கன்னா புரோஜனமாக இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். யாருக்கு புரோஜனமாக இருக்கிறீங்க இல்லையோ உங்களுக்கு புரோஜனமாக இருப்பீங்க, தேவனுக்கு புரோஜனமாக இருப்பீங்க, எனக்கு புரோஜனமாக இருப்பீங்க. ஆமேன். நீங்கள் ஆமேன் ஆமேன்னு சொல்ல நான் 2:30 வரைக்கும் பேசுவேன். ரைட். இதில் ரொம்ப அழகாக போட்டுருது. அதாவது உங்களை தேவனுடைய மனுஷனாக மாற்றுதான். 2வது ஒரு பூரணமுள்ள மனுஷனாக மாற்றுதான். என்னங்க தமிழில் ஒரு இங்கிலீஷில் வார்த்தை இருக்குது, ஃபர்னிஷ்ட். ஃபர்னிஷ்ட் தெரியுமா? ஃபர்னிஷ்ட்னா தெரியுமா? எப்படி அந்த வீடு இருக்கணுமோ எல்லாம் அந்த வீட்டில் இருக்கும். வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா, வீடு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. 2 கோடி கொடுத்து வீடு வாங்கினீங்கன்னா எல்லாமே இருக்கும், அப்பா அம்மா தவிர. போகிறீங்களா? எல்லாம் இருக்கும். கேஸ் இருக்கும், ஸ்டவ் இருக்கும், சோஃபா இருக்கும், டிவி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு என்ன ஹவுஸ்? அது வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். சொல்லுங்கள். கர்த்தர் என்ன அதை விட சிறப்பாக வச்சுருவார். ஆமேன். டிவியில் பார்க்குறீங்களா? ஆடெல்லாம் வருது இல்லை? இந்த மாதிரி வீடு, நமக்கு அது மாதிரி வீடு இல்லையே. யோசித்துக்கிறீங்களாம்மா? ஒரு வீடு வாங்குங்க. அது மாதிரி வீடு வாங்கலாமா? கல் நோட்டு தான் அடிக்கணும். சொல்லுங்கள். வெல் ஃபர்னிஷ், ரொம்ப அழகாக இருக்குது. அதில் இன்னொன்று போட்டிருக்குது, அதில் நம்மை எக்யூப், அதாவது எதெல்லாம் நமக்கு திறமை இல்லையோ அந்த திறமை நமக்கு கொடுத்துருவாராம். எக்யூப்ட், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? எங்கெல்லாம் நமக்கு திறமை இல்லையோ, எதிலெல்லாம் திறமை இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு திறமைசாலி ஆக்கிடுவார். ஆமேன். திறமை இல்லை பாஸ்டர், இதை படிங்க, ரொம்ப திறமைசாலி ஆக்கிடுவார். மக்கு பைத்தியம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் அதுக்கு புரியவே மாட்டேங்குது. அதுக்கு உங்களுக்கே புரியல, அதுக்கு எப்படி புரியும்? சொல்லுங்கள். இதை படிச்சிங்கன்னா தமிழ் கூட அழகாக இருக்குது. நீதியை, அதோட இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்குது. எக்யூப்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றால்
நம்ம எவ்வளோ பக்குவப்படுத்த வேண்டுமோ அந்த அந்த ஊழியத்துக்கு நம்ம எக்யூப் பண்ணுறாரு. இப்போ என்ன பாருங்க, இப்போ இதுக்கு நான் பயிற்சி பெறவில்லை, இந்த பிரசங்கத்துக்கு பயிற்சி பெறவில்லை. பட் ஐ எம் எக்யூப் பை த லார்ட். அவரால் பயிற்சிவிக்கப்பட்டேன். அதான் தமிழில் போட்டிருக்குது. தமிழில் போடுங்களேன். நீதியை 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 கவனிங்க. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். நீதிக்கே நீங்கள் பணம் சொல்லி தருவீங்க. சொல்லுங்கள். நீதிக்கே உங்கள் மனசாட்சிக்கே நீங்கள் பணம் சொல்லி தருவீங்க. புரியுதா? நீதியை, அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. இப்போ இங்கிலீஷில் போட்டாங்களே, ஐ எம் எக்யூப் பை குட் ஒர்க்ஸ். அதாவது நற்கிரிகளை செய்ய என்னை கத்த தகுதிப்படுத்திடுறார். நானாக நற்கிரை செய்ய முடியாது. நற்கிரை செய்ய முடியாது. நமக்குள்ள அந்த சுபாவமே இல்லை. நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போ நாம நற்கிரை செய்யவே முடியாது. அப்போ நம்ம நற்கிரியை செய்கிறோம் என்று சொன்னால் அதை செய்யும்படி நம்மை உருவாக்கினது இந்த வசனம். அவன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ ஒன்று கொடுக்குறீங்க, ஒன்று செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அதை செஞ்சு எடுத்து வந்து கொடுக்க சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை மாற்றிச்சு. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப அழகாக போடுறது. God uses to prepare and equip his people to do every good work. அதில் பக்குவப்படுத்துகிறாரு. 2வது நம்மளை பயன்படுத்துகிறார். சொல்லுங்கள். பக்குவப்படுத்துகிறார். எல்லாம் கவனிங்க. பயன்படுத்தணுமா? எத்தனை பேர் பயன்படணும் ஆசை? பயன்படணும் ஆசையான்னு கேட்டேன். பயன்படணுமா? பக்குவப்படணும். பக்குவம் இல்லாமல் என்ன பயன்படுத்தணும்? என்ன பயன்படுத்தணும்? என்ன பயன்படுத்தணும்? என்ன பயன்படுத்தணும்? ஆயிடுச்சா? பக்குவப்பட்டாலே பயன்படுத்திடுவார். சொல்லுங்கள். பக்குவப்படுகிற வரை நான் 1000 விரும்பினாலும், நான் இதுவரைக்கும் எந்த கூட்டத்துக்கும் என்னை கூப்பிடுங்க. வெளிநாடுகளில் கூட, வெளிநாடுகளும் சரி, அது உள்நாடுகளும் சரி, அயல் நாடுகளும் என்னை பயன்படுத்துங்கன்னு கேட்குறதே கிடையாது. இதுவரை கேட்டதில்லை. நேற்று தான் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். அவர் மிகப்பெரிய தேவனுடைய மனிதர். அவர் சுசி பிரபாகரன் ஒரு பேர். அவர் பல தொலைக்காட்சியில் பேசுகிறார். ஒன் ஆஃப் த இன்றைக்கி இருக்கிறதுலையே சத்திய வசனத்தில் அடிக்கடி பேசுகிறார். அவர் சொன்னார், அண்ணே உங்களுக்கு வாய்ப்பே இல்லையாண்ணே அப்படின்னார். அவர் 3.5 மாதம் அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணார், தமிழ் சபைகளில். அண்ணே உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலையா? என்னென்ன உங்களுக்கு அந்த வாய்ப்பு மக்கள் உங்களை பயன்படுத்தலையா? நான் சொன்னேன், கேட்கல. அப்போ யோசித்து பாருங்கள். நாம் கேட்கணும் அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். எப்போ தான்? சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். பக்குவமாகிடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு நிறைய டிமாண்ட் இருக்கும். வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எங்கள் சபைக்கு வாங்க. எதுக்கு? தசமாக கொடுக்குறதுக்கு இல்லை. வந்து சாட்சி சொல்லுங்கள், எங்கள் சபைக்கு வாங்க, பிரசங்கம் பண்ணுங்க. எப்போ தான் பயன்படுத்துவார்? என்னை பயன்படுத்ததே இல்லை, என்னை பயன்படுத்ததே இல்லை, என்னை பயன்படுத்தவே இல்லை. கவனிங்க. மனுஷன் சொல்லி ஒருத்தரை பயன்படுத்தக்கூடாது. மனுஷன் சொல்லி கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க, பாட்பாட கொடுங்க, பிரசங்கம் பண்ண கொடுங்க, சொல்லியா கேட்குறது இல்லை. பக்குவப்பட்டாலே ஆண்டவர் பயன்படுத்திடுவார். அப்படி சொல்ல மாட்டீங்களா? பக்குவப்பட்டாலே அது என்ன தெரியுது? கேட்குறதே பக்குவம் இல்லை. கேட்குறதே சொல்லுங்கள். பக்குவப்பட்டீங்கன்னா பயன்படுத்திடுவீங்க. இதை மட்டும் போட்டுருங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொண்டு வரும். இப்போ ஒன்று போட்டிங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால். ரைட். மதிகேடன் தேவ சத்தத்தை கேட்க. அப்போ தேவ சத்தத்தை அவன்லாம் கேட்க விரும்புகிறோம். அவன்லாம் யார் தான்? FWOL. முட்டாள். புரிஞ்சுதா? தேவ சத்தத்தை எவன் கேட்க விரும்பலையோ அவெல்லாம். நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ஒருத்தர் வீட்லேயும் என்னத்த பெருசாக பிரசங்கம் பண்ணுறார். உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறாங்க, எல்லா வீட்டில் இருக்கிறாங்க. ரைட். ஏன் நம்ம கேட்க விரும்பலை? கேட்ட என்ன செய்யணும்?
அதை செய்யணும். அது அவனால் முடியாது. அதனால் ரொம்ப அட்வான்ஸாக என்னால் கேட்கவும் முடியாது, என்னால் செய்யவும் முடியாது. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள். கேட்பான், கேட்டால் செய்வான். அப்போது செய்யணும்னா என்ன செய்யணும்? முதல்ல கரங்களை உயர்த்தி 2 வார்த்தை கவனிங்க. அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற மக்களின் கவனத்தை நம் திசை திருப்புவோம். ரைட். வசனத்தை கேட்டிங்கன்னா அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற மக்களின் கவனத்தை திசை திருப்புவோம். கொஞ்ச நாள் கவனிங்க, அதை மட்டும் கேளுங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அழிவின் பாதையில் கோடிக்கணக்கான மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன பாருங்கள், அவர்கள் நம் பக்கமாய் திரும்புவார்கள். நம் பக்கமாய். ஏன்னா நம்ம பக்குவப்படுத்திட்டார் ஆண்டவர். 2வது பக்குவப்படுத்துவது தான் என்னம்மா? நம்மளை பக்குவப்படுத்துவது எதுவும் இல்லை. படித்த பொண்ணாக பாருங்கள், பணக்கார பொண்ணாக பாருங்கள், அழகான பொண்ணாக பாருங்கள், ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். படித்த பொண்ணாக வேணுமா, பணக்கார பொண்ணாக வேணுமா, அப்புறம் அழகான பொண்ணாக வருமா? இதெல்லாம் அமையுமா? என்னடி பார்க்குறீங்க? எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ரைட். படித்த மாப்பிள்ளையை வேணுமா, பணக்கார மாப்பிள்ளையை வேணுமா, ஆவிக்குரிய மாப்பிள்ளையை வேணுமா? அது எப்படின்னு? ஒன்று ஆவிக்குரிய மாப்பிள்ளையை வேணும், இல்லாட்டா எல்லாம் முடிச்சிட்டிங்க, பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றா கிடைக்காது. ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். ஏதாவது ஒன்றுக்கு தான் ஆசைப்படணும். படிப்பும் வேணும், பணமும் வேணும், அப்புறம் அழகும் வேணும். அதெல்லாம் நடக்காது. ஒன்றை பெற்றுக்கொள்ள இன்னொரு விடணும். அந்த அம்மாவுக்கு தான் இப்போ இருக்குது. ரைட். ஒன்றை பெற்றுக்கொள்ள ஒன்றை விடணும். ஒன்று இந்த 2 பேர் இருக்கிறீங்கல்ல, அந்த அம்மா கூட 2 பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. ரைட். ஒன்றை பெற்றுக்கொள்ள ஒன்றை விடணும். ஆனால் இதை பெற்றுக்கொண்டால் எதை விட தேவையில்லை. ரைட். இதே ஒன்று சொல்ல முடிப்போம். சொல்லுங்கள். வசனம் கேட்க கேட்க அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறவனை நோக்கி ஓடி வருவான். அழிவின் பாதை ஓடுகிறவன் பாருங்க, நான் அவனை விட்டு போக வேண்டாம், அவனை தேடி வருவான். இன்னைக்கு காலை என்ன சொல்லுங்க, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை வேண்டாம். அவங்க வந்தாலும் நம்ம இவர் போனாரா? புரியுதவங்களே? வசந்தை கேட்க 4வது வருஷம் திரும்பி வந்தாங்க. காணவர் கல்யாணத்துக்கு போனார். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த திராட்சரசம் குறையப்பட்டதற்கு கல்யாண பொண்ணு காரணம் இல்லை, கல்யாண பையனும் காரணம் இல்லை, இயேசுநாதர் தான் காரணம். அவரை பார்க்க ஜனங்க வந்துட்டாங்க, அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. என்னடி பார்க்குறீங்க? காணவர் கல்யாணத்து திராட்சை குறைவுக்கு பொண்ணு மாப்பிள்ளை காரணம் இல்லை, அந்த திருமண வீட்டார் காரணம் இல்லை, இயேசுநாதர் காரணம். அவர் தனியாக வந்தால் பரவாயில்ல, அவர் ஒரு சிஷ்யரும் மற்ற 70 பேரும், அவருக்கூட ஒரு 85 பேர் வந்துட்டான். அவரை பார்க்க வந்த ஜனங்கள் ஏராளம், காணவர் கல்யாணத்துக்கு வராருன்னு சொல்லி. அப்போது அவெல்லாம் அவரை பார்க்க வந்தானு இல்லையா, அவர் சாப்பிட்டு போயிட்டான். சொந்தக்காரங்கள்லாம் பின்னால் இருக்காங்க, பார்க்க வந்தவெல்லாம் நம்ம கதை எப்படி? முதல்ல போகுமா, அப்புறம் அங்கே பீஸ் கிடைக்காது. கொடுமை இல்லை இதெல்லாம். அது உண்மைதான், பல கல்யாணம் உண்மைதான். காணவர் கல்யாணத்தினுடைய குறைவுக்கு காரணமே நம்புகள் ஆமேன்னு சொல்லணும். அவரை பார்க்க வந்தவங்க தானே, அவரை பார்க்க வந்தவங்க சும்மா பார்த்துட்டு போகல. ஐயா உங்களை பார்த்துட்டையா, சந்தோஷம் ஐயா, போயிட்டு வரையா சொல்லியிருப்பான். அது அப்படியே சைடில் டைனிங் ஹால் போயிருப்பான். அவன் சாப்பிட்டு போயிட்டான். சொந்தக்காரெல்லாம் குறைவுபட்டது. அவங்கெல்லாம் போய் அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க. கவனிங்க, வெளியால் இருந்தால் அந்த அம்மாட்ட போயிருக்க மாட்டாங்க, சொந்தக்காரன் தான் அந்த அம்மாட்ட போயிருப்பான். சொந்தக்காரன் தான், என்னம்மா அது மாதிரி பண்ணிட்டீங்க, அந்த அம்மாவுக்கு தெரியும் வந்தவன்லாம் சாப்பிட்டு போயிட்டான். ஆனால் நான் சொல்ல வந்து சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் உங்களோட வாழ்க்கைக்கு குறைவுக்கு அவர் காரணமாக இருந்தால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், ஆண்டவர் நேசிக்கிறேன், நான் வேதம் சுமக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் சபைக்கு போகிறேன், அது அப்படி இருந்தால் அவர் தான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணமாக இருப்பாரானால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பார். என் அனுபவம். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், அதெல்லாம் தாண்டி வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் அவர். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டேன், நிறைய பாடு போராட்டம். எதனால்?
இந்த மாதிரி தங்கச்சி உனக்கு இது இல்லை, அது கேட்குது, நீ யாரையா லவ் பண்ணுறியா அப்படின்னு. எவ்வளோயாவது சின்ன வயசில் அது அப்படி இல்லை, யாரோ சொல்லி கேட்குது. அது மாதிரி அப்படி நிறைய பேர் கவனிங்க. அவர் தான் பிரச்சனை காரணம், அவரே எல்லாம் பார்த்துட்டார் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? சபைக்கு வரீங்க, எதுக்கு? அவருக்காக தான் வரீங்க, அவர் பார்த்துப்பார். ஊழியம் பண்ணுறீங்க, அவருக்காக தான் பண்ணுறீங்க, அவருக்காக பாடுபட்டால் அவர் எல்லாம் பார்த்துப்பார். எனக்காக பாடுபட்டால் நான் தான் பார்த்துக்கணும். ஆனால் நம்மில் பல யாருக்காக தான் பாடுபடுறோம்? பிள்ளைங்க, பொண்ணுங்க, புருஷங்க, மருமகங்க, பேர பிள்ளைங்க, நல்லது தான். ஆனால் அதில் கொஞ்சம் எனக்காக பாடுபடும் மகளே, நான் எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? இயேசுவும் அவருடைய எத்தனை பேர் ஆனாங்க? எத்தனை பேருன்னு கேட்டேன். 13 பேர். அவன் யாரை தான் கூப்பிட்டான்? அவர் ஏசுனார் தான் கூப்பிட்டான். கூடவே அடுத்து வேறு 70 பேருன்னு போட்டிருக்குது. வேறு 70 பேரும். இப்போ இத்தனை பேர் போனால் என்ன அவன் சாப்பாடு? அவன் கரெக்டாக சோறு வெடித்தான், கரெக்டாக பிரியாணி பண்ணான், கரெக்டாக திராட்சை ரசம் பண்ணியிருக்கிறான். அவன் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கல்யாணம் பண்ணுறவனுக்கு தெரியாதா? எனக்கு 200 பேர்னா அவனுக்கு 200 பேருக்கு அவன் சமைச்சு தான் வச்சுருக்கிறான். இது யார் காரணம்? இயேசுவும் அவருடைய சீஷர்களும். சொல்லுங்கள், அவரால் எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அவரே எல்லாம் பார்த்துப்பார். சபைக்கு வர்றதுனால உங்களுக்கு பிரச்சனைன்னா எல்லாம் அவர் பார்த்துப்பார். பைபிள் வாசிப்பதனால பிரச்சனைன்னா எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஊழியம் செய்வதனால பிரச்சனைன்னா அவர் எல்லாம் பார்த்துப்பார். ஊழியம் செஞ்சதுனால பிரச்சனைன்னா அவர் எல்லாம் பார்த்துப்பார். அன்பு ஊழியர்களே, கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக நஷ்டப்பட்டதில்லை. இந்த செய்தியை தொடர்ந்து ஒரு செவ்வாய்க்கிழமை கேளுங்கள், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உடைய கிருபையின் கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையின் வல்லமை, ஞானம் கூப்பிடுகிறது. எஸ் லார்ட். தேவனே ஞானம், வேதமே ஞானம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள, வசனத்தை இன்னும் அதிகமாக கேட்க, வசனத்திலே ஒரு தாகம், வசனத்திலே ஒரு வாஞ்சை, வசனத்திலே ஒரு தாக்கம், வசனத்திலே ஒரு பிடிப்பு எங்களுக்கு தாரும். அது எங்களை பற்றுதலை கொடுக்கிறது. நீதியை படிப்பதற்கு ஏற்றவனாக எங்களை மாற்றுகிறது, சீர்பொருத்துகிறது. எங்களை கரெக்ட் பண்ணுது ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை எக்யூப் பண்ணுது ஆண்டவரே. உம்முடைய ஊழியர்களாய், உமக்கு ஏற்ற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுகிறது. இன்னும் வசனத்தை கேட்க, பேசுவதை விட கேட்கிற கிருபை எங்களுக்கு அதிகமாய் தாரும். ரொம்ப பேசுகிற ஆண்டவரே, ஆனால் கேட்க மனசு இல்லை. ஊழியர்களுக்குள்ள நாங்களும் அதிகமாக பேச விரும்புகிறோம், ஆனால் கேட்க விரும்பலை. எனக்கும் எங்களுக்கும் அந்த கிருபைகளை தார். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது உலகத்தில் சொல்கிறாங்க. உடைய வார்த்தையை கேட்க, உடைய திருவாய் மொழியை கேட்க எங்களுக்கு இன்னும் கிருபை தார். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதியும். கேட்கும் சிந்தை, கேட்கும் மனது, கேட்கும் உள்ளம், கேட்கும் ஒரு மனத்தாழ்மையை தாரும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய மாறாத பிரசன்னம் இன்றும் என்றும் அவரை சந்திக்கிற நாள் வரையும் நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடும், சபை மக்கள் யாவரோடும் இருப்பது.